ஓம் சாந்தி 5/9/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உறுதிமொழி என்னவென்றால், எதுவரை நான் தூய்மையாகவில்லையோ அதுவரை தந்தையை நினைத்து கொண்டே இருப்பேன், ஒரு தந்தையின் மீது மட்டுமே அன்பு செலுத்துவேன் என்பதாகும். கேள்வி: புத்திசாலி குழந்தைகள் சமயத்தை பார்த்தபடியே எத்தகைய முயற்சி செய்வார்கள்? பதில்: இறுதி நேரத்தில் சரீரத்தை விட்டு பிரியும் போது ஒரு தந்தையினுடைய நினைவு மட்டுமே இருக்க வேண்டும், வேறு எந்த ஒரு நினைவும் வரலாகாது. அந்த மாதிரியான முயற்சியை புத்திசாலி குழந்தைகள் இப்போது முதலே செய்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் கர்மாத்தீதம் ஆகி செல்ல வேண்டும். அதற்காக இந்த பழைய உடலின் மீது வைத்த மோகத்தை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். அவ்வளவுதான். நான் பாபாவிடம் சென்று கொண்டே இருக்கிறேன். பாடல்: அவரும் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. பாபா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எல்லையற்ற தந்தையிடம் குழந்தைகள் உறுதிமொழி தருகின்றனர். பாபா, நான் உங்களுடையவனாக ஆகியுள்ளேன். கடைசி வரை எப்போது நான் சாந்தி தாமம் போய் சேர்கிறேனோ அதுவரை உங்களை நினைவு செய்வதன் மூலம் என்னுடைய தலை மீதுள்ள பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து போகும். இதையே யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. வேறு எந்த ஒரு உபாயமும் இல்லை. பதீத்த பாவனர் அல்லது ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குரு என்று ஒருவர்தான் சொல்லப்படுகின்றார். அவரே உலகத்திற்கே தந்தை, உலகத்திற்கே ஆசிரியர், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் குரு ஆவார். படைப்பினுடைய முதல் இடை கடைசி பற்றிய ஞானத்தை பாபாதான் வந்து தருகின்றார். இது தூய்மையற்ற உலகம். இங்கு தூய்மையானவர் ஒருவர் கூட இருப்பது என்பது இயலாத ஒன்றாகும். பதீத்த பாவனர் தந்தைதான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். நீங்களும் கூட அவருடைய குழந்தையாகியுள்ளீர்கள். நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உலகத்தை தூய்மையாக்குவது எப்படி என்று. சிவனுக்கு உதவி புரிய திரிமூர்த்தி அவசியம் வேண்டும். இதையும் எழுத வேண்டும், தெய்வீக ராஜ்யம் உங்கள் பிறப்புரிமை என்று. அதுவும் இப்போது கல்பத்தின் சங்கம யுகத்தில் தெளிவாக எழுதாமல் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. மேலும் இன்னொரு விஷயம், பிகே என்ற பெயர் இருக்கும் இடத்தில் பிரஜாபிதா பிரம்மா என்ற வார்த்தையும் அவசியம். ஏனெனில் பிரம்மா என்ற பெயரும் கூட அநேகம் பேருக்கு உள்ளது. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா என எழுத வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், கல் போன்ற உலகினை தூய்மையான தங்கமாக ஒரு தந்தை மட்டுமே உருவாக்குவார். இந்த சமயத்தில் ஒருவர் கூட தூய்மையானவர் இல்லை. அனைவரும் ஒருவர் மற்றவரோடு சண்டையிட்டு கொண்டு நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றனர். தந்தையை பற்றியும் கச்சமச்ச அவதாரம் எடுத்திருக்கிறார், அதாவது ஆமையாக மீனாக எல்லாம் அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதில் எது உண்மை என்று கூட புரிந்து கொள்ளவில்லை. அவதாரமோ ஒருவருக்கு மட்டுமே உள்ளது. அவரும் கூட அலௌகீக ரீதியாக சரீரத்தில் பிரவேசமாகி உலகை தூய்மையாக்குகின்றார். மற்ற ஆத்மாக்களோ தத்தமது சரீரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஞானத்தின் கடல் என்றால் அவர் ஞானத்தை எப்படி கொடுப்பார்? அதற்காக அவருக்கு ஒரு சரீரம் வேண்டுமல்லவா? இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை. இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தூய்மையாக ஆவது என்பது தைரியமான காரியமாகும். மகாவீரர் என்றால் வீரத்தை காட்டுவார். இதுவும் கூட வீரம்தான். எந்த ஒரு காரியத்தை சந்நியாசிகளால் செய்ய இயலாதோ அதை நீங்கள் மட்டுமே செய்ய முடியும். பாபா ஸ்ரீமத் தருகின்றார். நீங்கள் இதுபோல இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகுங்கள். அப்போதுதான் உயர்ந்த பதவி பெற முடியும். இல்லை என்றால் உலகின் ராஜ பதவி எப்படி கிடைக்கும்? இதுவே நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான படிப்பாகும். இது ஒரு பாடசாலை ஆகும். இங்கு அநேகம் பேர் படிக்கின்றனர். அதனால் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று எழுதுங்கள். இதுவோ முற்றிலும் சரியான வார்த்தையாகும். பாரதவாசிகள் அறிவார்கள், நாம் தான் உலகின் எஜமானராக இருந்தோம் என்று. இது நேற்றைய விஷயமாகும். இதுவரையிலுமே ராதா கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணரின் கோயிலை கட்டிக்கொண்டே இருக்கின்றனர்.
அநேகம் பேரோ தூய்மையற்ற மனிதர்களுக்கும் கூட கோயில் கட்டுகிறார்கள். துவாபர யுகம் தொடங்கி தூய்மை இழந்த மனிதர்களாக உள்ளனர். சிவனுக்கு மற்றும் தேவிகளுக்கு கோவில் கட்டுவதுண்டு. அதேபோல இந்த தூய்மையற்ற மனிதர்களுக்கு கூட கோயில் கட்டுகின்றனர். இவர்கள் தேவதை அல்ல. ஆக பாபா புரிய வைக்கின்றார், இவ்விஷயங்களை பற்றி சரியானபடி விசார் சாகர் மந்தனம் செய்ய வேண்டும். அதாவது ஞானக்கடலை ஆழமாக கடைந்து சிந்தனை செய்ய வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. சர்வ சக்திமான் தந்தை சதா நம்மோடு இருக்கின்றார் என்று நினைவிருக்கட்டும். இந்த நினைவின் மூலம் உங்களுக்குள் சக்தி பிரவேசமாகும். விக்கர்மங்கள் பஸ்மமாகும். சிவசக்தி பாண்டவ சேனை என்ற பெயர் உள்ளது. ஆகவே நீங்கள் துணிச்சலை காட்ட வேண்டும். பயப்படுபவர்களாக ஆகக்கூடாது. 2. உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையை அடைந்த பிறகு நானோ சமர்ப்பணமானவன் என்ற இந்த அகங்காரம் வரக்கூடாது. சமர்ப்பணமாகி புண்ணிய ஆத்மா ஆகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். இதில்தான் நன்மை உள்ளது. வரதானம். நிர்விக்ன ஸ்திதியின் மூலம் தன்னுடைய அஸ்திவாரத்தை வலிமையானதாக்கிக் கொள்ளக்கூடிய மதிப்போடு தேர்ச்சி அடைபவர் பாஸ்வித்தானர் ஆகுக. நிர்விக்ன அல்லது தடையற்ற ஸ்திதியின் மூலம் தனது அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய மதிப்போடு தேர்ச்சி அடைபவர் ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் நீண்ட காலம் தடையற்ற ஸ்திதியின் அனுபவசாலியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால் தானும் சக்திசாலியாக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குவார்கள். நீண்ட காலம் சக்திசாலி மற்றும் தடையற்ற ஆத்மா கடைசியிலும் தடையற்றவராகி மதிப்போடு தேர்ச்சி பெறுபவராக ஆகிவிடுவார். அல்லது முதல் பிரிவிலே முதல் டிவிஷனிலே வந்துவிடுவார். எனவே சதா இந்த லட்சியம் இருக்க வேண்டும். நீண்ட காலம் தடையற்ற ஸ்திதியின் அனுபவம் அவசியம் செய்ய வேண்டும். ஸ்லோகன். ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சதா உபகாரம் செய்தால், அதாவது சதா சுபமான விருப்பங்களை வைத்தால் தானாகவே ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபம் ஆக்குங்கள். யோகம் என்றால் அமைதி சக்தியாகும். இந்த அமைதி சக்தியானது மிகவும் எளிதாக தன்னையும் பிறரையும் மாற்றிவிடும். இதன் மூலம் மனிதர்களும் மாறிவிடுவார்கள், இயற்கையும் மாறிவிடும். மனிதர்களுக்கு வாயின் மூலம் பாடம் எடுத்து விடுகிறீர்கள். ஆனால் இயற்கையை மாற்றுவதற்கு அமைதி சக்தி, அதாவது யோக பலம் வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.